ஸோ அந்த மாதிரி இப்போ பங்குச்சந்தையும் வந்து நாள் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பேசணும். அது இன்னைக்கு அந்த சூழல் வந்திருக்கா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? 1980 வரைக்கும் 12லேருந்து 2 மணி மட்டுமே வேலை பார்த்துட்டு கரெக்ட். 1980க்கு அப்புறமா கிட்டத்தட்ட டிசம்பர் வாக்கில் 12லேருந்து 2:30 ஆக்கினாங்க. ஆமாம். 1991ல் 2:30க்கு பதிலாக 3 மணிக்கு வைக்கலான்னு வச்சோம். ஆமாம். வச்ச மாத்திரத்தில் ரொம்ப வால்யூம் ஜாஸ்தி ஆகிடுத்து. புரோக்கரால் மேனேஜ் பண்ண முடியல, அதை திருப்பி மாற்றிடுங்கன்னு மாற்றி விட்டோம். 1997ல் இந்த நேரமெல்லாம் போகாது, இப்போ தான் எல்லாம் எலக்ட்ரானிக் ஆகிடுது, டெக்னாலஜி வந்துடுத்து அப்படின்னு 9:55லேருந்து 3:30 மாற்றிடுவாங்க. 2010ல் 9:15க்கு ப்ரீ ஓப்பன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழியை கொண்டு வந்தோம். செட்டில்மெண்ட் என்றைக்கு வேணால் செட்டில் ஆகலான் இருந்தது போக இப்போ T+1 செட்டில்மெண்ட்டாக வந்துடுது. இப்போ இதில் என்ன தெரிய வருது நம்மளுக்கு? ஒன்று, காலங்கிறது எப்போவுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருந்திருக்கு. ரெண்டாவது, டெக்னாலஜியின் காரணமாக நாள் முழுக்கவும் பங்குச்சந்தையை ஓட்டணும்னா டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே. இப்போது எங்களை பற்றி நான் சொல்கிறது எப்போவும் நான் என்ன சொல்கிறதுன்னு, நாங்கள்லாம் கரண்டி மாதிரி. நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பாயசத்தை போட்டு கரண்டியை போட்டால் கரண்டியோட வேலை என்ன? பாயசத்தை எடுத்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். இந்த கரண்டிக்கு பாயசம் திதிப்பாக இருக்குங்கிறது தெரியுமா? தெரியாது. அதே நாங்கள்லாம் கரண்டி நிலைமை தான். நாங்கள் விநியோகம் பண்ணுறதுக்காக இருக்கோம். நாங்கள் ரோடு போட்டு வச்சுருக்கோம். இந்த ரோடில் 24 மணி நேரமும் யாரான்னு போக ஆசைப்பட்டால் ரோடு இருக்குது. இல்லை இதில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் போனோம், அப்புறம் ரோடை க்ளோஸ் பண்ணணுன்னா அதுவும் முடியும். ஓகே. அதனால மார்க்கெட்டுக்கு பங்குச்சந்தையில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அதிக நேரம் வேண்டுமேயானால் அதிக நேரம் கொடுக்கக்கூடிய நிலைமை, கேப்பபிலிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கா? மார்க்கெட் 24 மணி நேரம் இது தேவை என்று கருதுகிறதா? அதில் ஒருமித்த ஒரு எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்கிறதா இன்னும் தெரியல. அப்படி ஒரு ஒருமித்த எண்ணம் ஏற்பட்டு அனைவரும் இது 24 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்று எண்ணினார்களேயானால் அதை நிஜமாக ஆக்கக்கூடிய டெக்னிக்கல் சக்தி இன்னைக்கு எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.